ஒரு ஜீவன காணோம்னு தேடுறாங்க. தேடுறப்ப கூட இந்த விஜயாவும், மனோஜும் என்னம்மா ஒரு இளக்காரமா பேசுதுங்க. இதுங்க முதுகுல பூராமே அழுக்கு, நரகம். ஆனா பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க முதுகுல சந்தனமே இருந்தாலும் சகதின்னு சொல்ற இந்த கேடுகெட்ட ஜென்மத்த என்ன சொல்லி திட்டலாம்? கமெண்ட்ஸ்ல ஒரு கருத்த தெரிவிச்சு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மீனாவ தேடி நம்ம தலைவர் அலைய ஆரம்பிக்கிறாரு. தேடோன்னு தேடுறாங்க. இங்க சிந்தாமணி என்ன பண்ணுது, இருடா மவனே, உனக்கு இருக்கு, என் பிள்ளையவே கடத்துவியா? நானே ஒரு கேடி, என்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி விளையாடுறதே பெருசு, இதுல நீ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிக்கிறாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ண கையோட சிந்தாமணிக்கு தான் அடிக்க போறாங்க. ஆனாலும் கரெக்டா சிந்தாமணி அடிக்க, ஏய் உனக்காத்தான் அடிக்கணும்னு இருந்தேன், நீயே அடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, என்ன முத்து, என்ன விஷயம்? நீ எதுக்கு எனக்கு அடிச்ச? இல்ல சும்மாதான், உன் பொண்டாட்டியை பார்த்து பேசணும், ஏன்னா பூக்கடை தலைவி இல்லையா, அதனாலதான். என் பொண்டாட்டி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும் மேடம். என்ன முத்து இப்படிலாம் பேசுற? இங்க பார், மரியாதை என் பொண்டாட்டியை விட்டுரு, இல்ல உனக்கு அதுதான் உனக்கு அழிவு காலம். என் பொண்டாட்டி மேல ஏதாவது கைய வச்ச, இங்க பார், எதுனாலும் நேர்ல வந்து பேசு, போன்ல எல்லாம் பேச தயாரா இல்ல, போன வை அப்படின்னு வச்சிருது இந்த சிந்தாமணி. முத்து பாக்குறாரு, ஓ ரெக்கார்ட் ஆகும்னு பயம், இருடி மாவளை, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி தேடி போயிடுறாங்க. அங்க போயிட்டு மறுபடியும் காய்ச்சி மூச்சுன்னு கத்த, இங்க சிந்தாமணி அளந்து பேசுது, இங்க பாரு, உனக்கு உன் பொண்டாட்டி எங்க போனாலும் அந்த ஆண்டவன் என் பிள்ளைய நீங்க கடத்தினதுனால உன் பொண்டாட்டிய கடத்த வச்சுட்டான், காணாம போக வச்சுட்டான், என்ன வேணா பண்ணிட்டான், ஆண்டவனா பார்த்து நடந்தது, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. இங்க பார், உனக்குத்தான் இதுக்குன்னு சம்மந்தம் 100% இருக்குன்னு நான் சொல்லுவேன். மரியாதையை என் பொண்டாட்டியை விட்டுரு, இல்ல என்ன நீ லூசா? நீ என் புள்ளைய விடு. உன் புள்ளைய விட்டா என் பொண்டாட்டி விட்டுருவியா? அப்ப என் பொண்டாட்டி ஓட்டத இருக்காளா? இங்க பார், சும்மா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு என் புள்ளைய விட்டினா உன்னை உன் பொண்டாட்டியா ஆண்டவனா பார்த்து விட்டுருவான்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். அப்படியே பாக்குறாங்க. என்ன சிந்தாமணி, நல்லா சாதுர்த்தியமா பேசுறேன்னு நினைப்பா? மைக்ல ரெக்கார்டு பண்ணிடுவோம், இல்ல நேர்ல வந்தாலும் எங்கேயாவது போனை வச்சிருப்பேன், ரெக்கார்டு பண்ணிருப்பேன்னு தானே நினைக்கிற? அப்படி வேணா நீ நினைச்சுக்க முத்து, அதை பத்திலாம் எனக்கு தேவையே இல்லை. நான் பாட்டுக்கு இருக்கேன், நான் என் புள்ளைய தேடுற வேலையில இருக்கேன், தள்ளு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்க பார், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆணுச்சு, என் பொண்டாட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏன் முத்து இப்படி பறக்குற? என் பொண்ணை விட்டுட்டாலே ஆண்டவன் உன் பொண்டாட்டியை தன்னால விட்டுருவான். ஆண்டவன் விட்டுருவாங்கறியா? நீ விட்டுருவேன்னு சொன்னா மாட்டிக்குவேன்னு அப்படி நாசுக்கா பேசுறியா? ஐயையேட்டே, கிளம்புங்களா, நம்ம பொண்ணை கடத்திட்டாங்க, நான் காப்பாத்தணும் இருக்கிட்டு இருக்கேன், இவன் வந்து பொண்டாட்டியை காணா, பொடலங்காய காணும்னு சொல்லிட்டு இவங்க வேகமா கிளம்புறாங்க. அடுத்து சிந்தாமணி, இங்க பாருங்கடா, பத்திரமா வச்சுக்கணும்டா, அவளை விட்டுறாதீங்கடா. பாத்துக்கிறேன்க்கா, நீங்க ஏக்கா பயப்படுறீங்க? அதெல்லாம் வாயக்கிய கட்டி கண்ணெல்லாம் பொத்தி ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டாக்கா, நீ பயப்படாதக்கா. அந்த வீடு யாருக்கும் தெரியாது, இது கடைசியா வாங்கின வீடு, இருக்கட்டும், கம்முன்னு பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா முத்து என்ன பண்றாரு, அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாரு. சந்திரா கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை, மீனாவை காணோம், நான் தேடி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவலை சொல்றாரு. ஐயோ மாப்பிள்ள, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ள அப்படி இப்படின்னு அழுகுறாங்க. ஐயோ அத்தை, ஒன்னும் ஆகாது, நான் விட்டுருவேனா? என் பொண்டாட்டி அவ, நான் எப்படி விடுவேன்? இப்ப நீங்க அங்க இருக்கிறதுக்கு பயம்னு மீனா சொன்னா, நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நான் வர்றேன் அப்படிங்கல. மாப்பிள்ள என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, முதல்ல என் புள்ளைய தேடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அட நீங்க இருங்கத்த அப்படின்னு நேரா போயிட்டு, பொண்டாட்டி இல்லைனாலும் பொண்டாட்டியோட வாக்கு பேச்ச மதிச்சு நடந்துக்கிறான் பாருங்க மனுஷன். அவன் தாங்க புருஷன், அவன் தாங்க மனுஷன். போயிட்டு நேரா கிளம்புங்கன்னு பூட்டிட்டு திரும்ப எடுத்துட்டு பார்வதி அம்மா வீட்டுல கொண்டே விட்டுறாங்க. ஆண்டி, அத்தை, அவரும் அத்தைன்னு தான் சொல்லுவாரு. அத்தை பாத்துக்கங்க அத்தை. என்னப்பா முத்து, அவங்கள நான் பாத்துக்க மாட்டேன்னா என்ன? தெரியும், இருந்தாலும் சொல்லணும்ல, அதுக்காகத்தான். நீ பரவாயில்ல, நீ போ, மீனாவை போய் தேடி கண்டுபிடி. ஏன்னா பார்வதிக்கும் சொல்லிடுறாங்க மீனாவை காணன்ட்டு. இப்ப என்ன பண்ணுன்னு தெரியலையே. சரி, நான் அப்பா கிட்டையும் சொல்லிடுறேன். கரெக்டா வீட்டுக்கும் போயிடுறாரு. சொல்லிட்டு நான் கிளம்புறேன் தேடணும் அப்படின்ட்டு. ஏன்னா கடத்தி இருக்கிறது சிந்தாமணிதாங்கிறது நல்லா தெளிவா அவருக்கு புரியுது முத்துக்கு. அண்ணாமலையும் கரெக்டா சிந்தாமணி தான் பண்ணிருக்கணும்டா, எப்படியாவது புள்ளைய காப்பாத்து அப்படிங்கிறாரு. உடனே விஜயா வந்துட்டு, அவ எவ்வளவு பெரிய வேலைக்காரின்னு எல்லாருக்குமே தெரியும், என்னையவே ஏமாத்தினவ, அவெல்லாம் சும்மா விடுவாளா என்ன? அவகிட்ட போய் போட்டி போட்டுட்டு சங்கத்துல ஜெயிச்சு இதெல்லாம் தேவையா? என்னம்மா இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாரு முத்து. இல்லடா, நான் அந்த வீட்டு பொண்ணெல்லாம் வேணான்னு சொன்னேன். யாரு கேட்டா? விஜயா, நீ சும்மா இருக்கியா? சும்மா இருக்கியா? நீங்க என்னதான் அடக்குவீங்க? ஆமா ஒன்னு அடக்காம விட்டதுனாலதான் இவ்வளவுக்கும் கஷ்டமே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம், அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. சரிடா, நீ கிளம்பு, போயிட்டு மீனாவை தேடி கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. வெளியில வரவர் என்ன பண்றாரு முத்து, வீட்டுக்கு அங்க சத்யாவுக்கு கால் பண்றாங்க. சத்யாட்ட நடந்ததை சொல்ல படபடப்பாயிடுறாரு. மாமா, என்ன மாமா? ஐயோ, அக்காவுக்கு என்னாச்சு? அக்கா எங்க? அக்கா தான் காணுமே தேடுறேனே சத்யா,
ரேகா உடனே என்னாச்சுண்ணா என்னாச்சு? சரி சரி பொறுமையா இரு அப்படின்னு நடந்தது பூரா சொல்றாங்க. அண்ணா இது கண்டிப்பா எங்க அம்மா பண்ணதா அண்ணா. எங்க அம்மா தவிர வேற யாரும் பண்ண மாட்டாங்க. எங்க அம்மா ஒரு சரியான கேடி தெரியுமா? தான் நினைச்சதை அடையணுங்கிறக்காண்டி என்ன வேணாலும் பண்ணும். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா நாங்க வந்துடுறோம். நான் எங்க அம்மாட்டே போயிடுறேன். எனக்கு என் காதலை விட மீனாக்கா உயிர் முக்கியம். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும். நான் கிளம்புறேண்ணா. சத்யா நீ என்ன சொல்ற? ரேகா நீ ஏன் அக்கா மேல இவ்வளவு பாசமா இருக்கீல? நான் என் அக்கா எனக்கு அம்மா மாதிரி. எனக்கு இந்த கல்யாணம் கூட வேணாம். என் ரேகாவே சரின்னு சொல்லிடுச்சு. அதனால நாங்க வந்துடுறோம் மாமா. நீங்க அக்காவை காப்பாத்தணும். நாங்க சிந்தாமணிட்டு வந்துடுறோம். டேய் 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 கிறுக்கு பல, என்னடா நீ இவ்வளோ பாடுபட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். படாத பாடுபடுறது என் பொண்டாட்டி பட்ட பாடுறான் யாருக்காடா? தம்பி ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்கணுங்கிறக்காத்த இன்னைக்கு எங்கேயோ சித்திரவதை அடைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா இருந்தா எதா இருந்தாலும் என் தம்பி தங்கச்சிக்கு செய்வாரு. அது மாதிரி நான் நின்று பண்ணணும்னு தான் உன் அக்கா சீதாவுக்கு கல்யாணம் பண்ணா. இப்ப என்னடா அவ நினைச்ச காரியத்துல அவ சாதிச்சிருக்கா. நான் நினைச்ச காரியத்துல சாதிக்கணும். உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுல என் உயிர் போனாலும் பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு சத்யா. அண்ணா ஏன்னா நீ அப்படின்னு கத்துறாங்க. இல்லண்ணா எங்களை விட சரிண்ணா நீங்க வைங்க அப்படிங்கல. என்கிட்ட போனை வச்சுட்டு நீங்க கிளம்பி வர்றதுக்கா? நீங்க பாருங்க சந்தடி சாக்குல இந்த மாதிரி வேலை பண்ணீங்க. எங்க பாட்டியை கொடுங்க. எங்க பாட்டி தான் என்னை விட சிங்க குட்டி மாதிரி. எங்க பாட்டி அப்படிங்கல அங்க இருந்து வராங்க. இந்தா வந்துட்டேன்டா, இந்த வேலை முடிஞ்சிச்சு, வந்துட்டேன். இதுங்க என்ன பேசுதுன்னு கேட்க தானே வந்தேன். ஏன்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சத்யாவுக்கு ஒரு குடுப்பு, ரேகாவுக்கு ஒரு குடுப்பு. என் பேரை என்ன நம்பி இங்க ஒப்படைச்சிருக்கான். என்ன மீறி உங்களுக்கு ஏதாவது நடந்துருமா என்ன? ஐயோ பாட்டி எங்களுக்கு பயந்துட்டு நாங்க போகல. மீனாக்காவுக்கு ஏதாவது உங்களுக்கே இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குற என் பேரன் அவன் உசுறு. அவன் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு இல்லாம விட்டுருவானா? அதான் விட்டாச்சே. விட்டுட்டான், அதுக்கு என்ன பண்றது? அதுக்காண்டி கையிலேவா கட்டிட்டு இருக்க முடியும்? கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பான்டா. நீங்க பறக்க வேணாம், இங்கே அடங்கி கிடங்க. எங்கிட்டாவது என் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு போக நினைச்சீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்க, முத்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு சிந்தாமணி ஆட்களை அனுப்பிடுறாங்களா. முத்து எங்க போறாரு வராங்கிறத அப் டு டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னவே பொண்டாட்டி மேல பாசமே இல்லையா? பேசாம இருக்கானா என்ன இப்ப அப்படிங்கல. ரேகாவை பாக்குறானா இல்லையா ஒன்னும் புரியலையே. அக்கா இப்ப என்னக்கா பண்றது? நீ மறுபடியும் போன் பண்ணி கேளுக்கா அப்படிங்கல. நான் எப்படிரா கேக்குறது? அவனா கேட்டாலும் பரவாயில்ல. சரி அப்ப பொண்டாட்டி மேல அவனுக்கு அக்கறை இல்ல, அதனால அவனுக்கு பொண்டாட்டியோட உயிரான ஒண்ணு இருக்குடா, அந்த உயிரை தூக்குங்கடா. அக்கா என்னக்கா? ஆமாடா அவங்க அப்பன் தான்டா. என்னடா காலமான கடைசியோட அப்பன்னு உயிரை விடுறான். அவன் தானே நமக்கு துருப்பிச்சிட்டு அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. பெத்த புள்ள நல்ல பிள்ளைனா எத்தனை வயசா இருந்தாலும் அப்பா அம்மா மதிக்கணும். அதுதான் புள்ள. பெத்த தாய் போல மதிக்கிற இந்த புள்ள கண்டிப்பா சொர்க்கத்தாங்க போகும். இப்ப என்ன பண்றாங்க, இவங்க பரசு வர சொல்லி 2 பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அதாவது வெளியில வேலைக்கு போகும்போது நடந்து போயிட்டு இருக்காங்களா. அண்ணாமலை இவங்களும் அன்னைக்கு எப்படி தட்டி தூக்குனாங்க அந்த மாதிரியே பரசு விட்டுட்டு பாவம் பரசும் ஐயோ அண்ணாமலைன்னு துடிக்கிறாங்க. ஒரே அது இடியில ரவக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. விழுந்த கையோட அண்ணாமலைன்னு கத்துறாங்களா. டேய் சீக்கிரம் அந்த மயக்க மருந்த தடவுங்கடா, மூஞ்சில அப்புங்கடா அப்படிங்கல. ஐயோ மயக்க மருந்து தடவை போறாங்களே அப்படின்னு நினைச்சோடனே இங்க அண்ணாமலை மயங்கிடுறாரு. கிட்டக்க போறாங்க. ஆல்ரெடி அவர் மயங்கிட்டாருடா, பாவண்டா வயசானவர், அதனால இது தேவையில்லை அப்படின்னு பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு தூக்குறாங்க. தூக்கையில கீழே விழுகுது. எதுக்கு எடுத்து பத்திரமா வைடா. சரி அப்படின்னு எடுத்து என்ன பண்றாரு, அண்ணாமலத்துக்குள்ளே பையிலே வச்சு விட்டுறாரு. வச்சுட்டு தூக்கிட்டு வச்சு விட்டுறாங்க. அவங்க ரவுடிகளுக்குலாம் என்ன மரியாதை. தூக்கிக்கிட்டு காருக்குள்ள போட்டு போக விடுங்கடான்னு பரசு கத்துறாங்க. ஆனாலும் இவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. உடனே முத்துவுக்கு கால் பண்ணி பரசு சொல்றாரு, இந்த பாருப்பா உங்க அப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. ஓ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாளா? பொண்டாட்டியை நான் கண்டுக்கலன்னொன்னே என் உயிரான எங்க அப்பாவை தூக்குனா நான் அவ காலடியில விழுவேன்னு நினைக்கிறா. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சிந்தாமணிக்கு காலை போடுறாரு. கால் போட்டோன்னே இந்தா பண்ணிட்டேன்ல அப்படின்ட்டு. என்ன முத்து உன் கண்ணு 2 கண்ணும் என்னாச்சு? நீ என்ன கோடு வேடல பேசான்னு எனக்கு புரியுது. எங்க அப்பாவை தூக்கிட்ட அதானே? நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பார், எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆணுச்சுன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லல பரசு மறுபடியும் கால் பண்றாங்க. இங்கிட்டு பார்த்தா சத்யா கால் பண்றாங்க. போனை வை அப்படின்னுட்டு சத்யாவுக்கு பரசுக்கு அட்டனை பண்றாரு. என்னாச்சு அப்படிங்கல. என்னப்பா ஏதாவது கண்டுபிடிச்சியா? ஐயோ அங்கிள் இப்பதானே சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிக்க முடியும்? போனை வைங்க அப்படின்ட்டு சத்யாவுக்கு கால் பண்றாங்க. என்ன சத்யா கால் பண்ண? இல்ல ரேகா கிளம்பிட்டா, நான் பிடிச்சி வச்சிட்டு இருக்கேன். ஐயோ ரேகா அப்படின்னு போனை கொடுத்து பேசுறாங்க. என்ன ரேகா நினைச்சிட்டு இருக்க? இல்ல மீனாக்கா பாவம், நான் அதனாலதான். ரேகா என் மேல சத்தியம், நீ ஒரு அடி அந்த பக்கத்து நீ போக கூடாது. 2 பேரும் பாட்டி வீட்டுக்குள்ள போறீங்க, இல்லைன்னா என்ன நீங்க பார்க்கவே முடியாது கண்ணால. ஐயோ அண்ணா சரிங்கண்ணா நாங்க வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்து இப்ப என்ன பண்றாரு, ஒன்றும் புரியலைங்க, என்ன பண்றது ஏது பண்ண தெரியல. அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க, அண்ணாமலையை தூக்கி கொண்டு போய் எங்கக்கா வைக்கலாம் அப்படின்னு. அவனுக்குன்னு தனித்தனியெல்லாம் ரூம் செட் பண்ண முடியும்? அங்கதான் கட்டி போட்டிருக்கீங்கல்ல, போய் விடு. மாமனார் மாமியாரும் ஒரே மருமகளும் ஒரே ரூம்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி கொண்டு போய் போட்டுறாங்க. அதுக்கு கண்ணுக்கு அதெல்லாம் நல்லா கட்டி போட்டிருக்கிறதுனால அடக்கி மூக்குலையும் வச்சு சுயநினைவு இல்லாம தான் பண்ணி வச்சிருக்காங்க. மீனாவையும் அண்ணாமலையை தூக்கி கொண்டு போய் போட்டுறாங்க. அவரு பாவம் அப்படியே கிடக்குறாரு. கதவை பூட்டிட்டு போக இங்கிட்டு போன கையோட அண்ணாமலை பட்டுன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பாக்குறாரு மீனா. ஐயோ பாக்கையில அட பாவிங்களா, ஏன்டா அப்படி பண்றீங்க? அப்ப முத்து சொன்ன மாதிரி நம்ம மருமகளை இவதான் கடத்திருக்காளா, சிந்தாமணி தான் கடத்திருக்காளா? நல்ல வேலைங்க. அப்படியே பிளாஷ்பேக் அண்ணாமலை நினைக்கிறாருங்க. அதாவது டொம்முன்னு மோதுறாங்க இல்லையா பரசுவோட வரையில, அண்ணாமலை கீழே விழுகிறாரா. விழுந்தோடனே டேய் கர்ச்சிப்பு வைங்கடா மூக்குல அப்படிங்கல, ஆஹா இவங்க தடவை போறாங்களா, நம்ம மயங்கிருடா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கண்ணை மூடிக்கன்னு டடக்குன்னு மயக்கம் வந்த மாதிரி கிடந்துடுறாரா. அதனால இவங்க விட்டுடுறாங்க. அப்படியே நினைச்சு பாக்குறத முடிச்சுட்டு, அப்பாடா நல்ல வேலை நம்ம இப்படி கண்ணை மூடி கடந்ததுனால நமக்கு மயக்கம் வந்து வைக்கல, நல்லதா போச்சு அப்படின்ட்டு மெல்ல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு மீனான்னு பார்க்க இந்த பிள்ளை கொஞ்சம் தான் இருக்கா, கொஞ்சோன்னு காதுல விழுகுது. வாயில இருக்க பிளாஸ்டரி அப்படி பிரிக்கிறாரு. பிரிச்சதோட டேய் அப்படின்னு மீனா கத்த அப்படியே கையை வச்சு பொத்திடுறாரு. மீனா நான் தாம்மா உன் மாமாமா அண்ணாமலை அப்படிங்கிற வாயை மூட, டேய் என்னடா இங்க சத்தம் அப்படின்னு எல்லாரும் கேட்க, ஐயோ யாருன்னு என்னன்னு தெரியலையே, ஐயோ வரப்போறாங்களே, டக்குன்னு அந்த பிளாஸ்டிக்கை ஒட்டிட்டு அண்ணாமலை படுத்து கிடந்த இடத்துல போய் படுத்துடுறாருங்க. இப்ப வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க. 2 பேரும் அப்படியே கப்புச்சுப்புன்னு தான் கிடக்குறாங்க. என்ன அப்புறம் ஏன்னு சத்தம் கேடுச்சே, ஓ இந்த அம்மா தான் வாயை மூடி இருக்கல இந்த கத்துதா, சரின்னு சொல்லிட்டு அவங்க போன் பேசிக்கிட்டு இருக்கல நடந்துச்சா, அதனால வெளியில வந்துட்டு என்னடா ஆச்சு, என்னடா கத்துறா, அக்கா இது சரியான பொம்பளை ரவுடியா இருக்கும் போல இருக்குக்கா, என்னடா சொல்ற, ஆமாக்கா வாயை கட்டியிருக்கோம் கண்ணை பொத்திருக்கோம் வேன்னு கத்துது, குரல் நல்லா கேக்குதுக்கா, அவளை இன்னும் இருக்க கட்டுங்களேன், அதெல்லாம் நல்லா தாக்கா கட்டியிருக்கு, நீ பயப்படாதக்கா, நீ யாருக்கும் பயப்படாத, சரிடா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. பார்த்தா இந்த முத்து பையன் நமக்கு கால் பண்ணான்னு பார்த்தா பாதியோட கட் பண்ணிட்டான், என்ன பண்றான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நீ தைரியமா இருக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க ஆறுதல் கொடுக்க, அடுத்து இவர் என்ன பண்றாரு, அண்ணாமலை வாய் கையெல்லாம் கழட்டி விட்டுறாரு. மாமா வாய மூடு அப்படிங்கிறாங்க. கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு அந்த சிந்தாமணி தான் எல்லாம் பண்ணிருக்கிறா. ஆமா மாமா இப்ப என்ன பண்ணலாம், நம்ம போய் ஓடி ஒளிஞ்சுக்குருவோம் அப்படிங்கிறாங்க. ஓடி ஒளிஞ்சுட்டா அவன் எப்படி கதவை திறக்கல வெளியில போக முடியாதேம்மா, எல்லா பக்கட்டும் ஆள் இருக்குமே, இருங்க மாமா பாப்போம். அங்கிட்டு டேபிள் சேருமா உடஞ்சு கிடக்கு, நிறைய மூட்டைகள்லாம் இருக்குங்க. என்ன வீடுது ஒண்ணுமே புரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க சிந்தாமணி கால் பண்றாங்க. டேய் அதுங்களை பத்திரமா பாத்துக்கடா, எனக்கு பயமா இருக்குடா, ஏன்னா முத்து நம்ம கிட்ட கொஞ்சம் கூட பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான்டா. சரிக்கா நான் பாத்துக்கிறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளுக்க போய் பார்க்க போனா ஆளை காணோம். ஐயோ 2 பேரையும் காணுமே, ஜன்னல் திறந்து கிடக்கா, இந்த வழியா போயிருப்பாங்களோ, ஐயோ போச்சே, அக்கா இன்னைக்கு நம்மள பொங்கல் அக்கா போறாளே அப்படின்னுட்டு, பொங்கல் இல்லடி அப்பளம் டயருக்கு கீழே நுழைஞ்ச அப்பளமாக போறீங்க நீங்க. வேகமா போன் பண்றாங்க. அக்கா 2 பேரும் தப்பிச்சிட்டாங்கக்கா, அட பாவி ஏன்டா விட்டீங்கன்னு போன்லயே கழுவி ஊத்துறாங்க. அப்ப முத்து கரெக்டா கால் பண்றாங்க. கால் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க அண்ணாமலை ஒரு போனு கை உள்ளுக்குள்ள வச்சிருக்காருங்க. அதை எடுத்து இந்த மாதிரின்னு விவரத்தை பூரா சொல்ல, ஓ அப்படியா, அப்ப சிந்தாமணி ஒரே இடத்துல தான் வச்சிருக்காளா, சரிப்பா நீங்க அப்படியே ஒளிஞ்சது கூட இருக்காம பழைய மாதிரியே இருந்த இடத்துல போய் இருந்துக்கங்கப்பா. என்னடா சொல்ற, ஆமாப்பா அப்படியே மீனாவையும் கட்டி போட்டு நீங்களும் அப்படியே படுத்து கிடங்க. முத்து ஏயா, எனக்கு தெரியும் அப்படியே செய்யுங்க, சரிப்பா அப்படின்னு பழைய மாதிரியே எடுத்து கட்டி வச்சிடறாங்க. அடுத்து சிந்தாமணி கால் பண்றாரு. என்ன சிந்தாமணி மேடம், என்ன எங்க அப்பாவையும் என் பொண்டாட்டியும் தூக்கி சேர்த்து வச்சு என்ன பழிவாங்க போறீங்களா? ஏ நீ ரொம்ப பண்ணாத, உனக்கு உன் அப்பா வேணும்னா என் மகளை விட்டா உன் அப்பா உனக்கு, நீ எப்படி விடுவேங்கிறதும் எனக்கு தெரியும், உங்ககிட்ட இருந்து எப்படி எங்க அப்பாவையும் என் பொண்டாட்டி காப்பாத்துறது எனக்கு தெரியும் சிந்தாமணி. இன்னும் 1 ஹவர்ல உன் கண்ணு முன்னாடி எங்க அப்பாவையும் என் பொண்டாட்டி கூட்டி அந்த நிறுத்தட்டுமா? இவன் எப்படி நிறுத்த முடியும், நம்ம கஷ்டத்துல இருக்கான். ஆமால 2 தப்பிச்சிடான்னு வேற சொன்னானே, அப்ப கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நம்ம உடனே போகணும், அங்கேதான் இருக்காங்க 2 பேரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. என்ன சிந்தாமணி, என்ன பேச்சையங்கானா மூச்சையங்கானா, இங்க பார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என் பொண்ணு வேணும், என் பொண்ணை நீ விட்டினா உனக்கு உன் அப்பா உன் பொண்டாட்டியும் உன் வீடு தேடி வருவாங்க, ஆண்டவன் உனக்கு கை கொடுப்பான். ஆண்டவன் கை கொடுக்குறானா யாரு கை கொடுக்குறான்னு பார்ப்போம், கண்டிப்பா ஆண்டவன் எனக்கு கை கொடுப்பான் தான். 1 ஹவர்ல உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன், இங்க பார், அப்படி நிப்பாட்டினா நான் என் பேரே மாத்தி கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்ல, உன் பேரே நான் மாத்தி கூப்பிடுறேன் சிந்தாமணி, இப்ப போனை வையி அப்படின்னு போனை வைக்க, ஏன்னா சிந்தாமணி பக்கத்துல தாங்க அங்க முத்து நிக்கிறாரு, தூரத்துல நின்று பேசிட்டு இருக்காரு. டக்குனு டேய் வண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிளம்ப, நம்ம முத்துவும் பின்னாடி கிளம்பி வராரு. கொஞ்சம் தூரத்திலே தள்ளி வராங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு 3/4 மணி நேரத்துல வந்துடுறாங்க. வந்தகையோட உள்ளுக்குள்ள போறாங்க. டேய் எங்கடா தேடினீங்களாடா, அக்கா காணக்கா, நாங்க எல்லா இடம் தேடிட்டோம்க்கா அப்படிங்கல. எங்கடா கட்டி போட்டீங்கன்னு உள்ளுக்க வந்து பார்த்தா அப்படியே இருக்காங்க 2 பேரும்.
பார்த்தோன்னே ஆடி போறாங்க. டேய் என்னடா 2 பேர் இருக்காங்க இல்லைன்னு சொன்னீங்க. அக்கா நாங்க பார்க்கையில இல்லக்கா. டேய் விளையாடாதடா. அண்ணாமலை போய் தொட்டு தொட்டு இப்படி எழுப்புது, காலால மிதிக்குது. அதுக்கப்புறம் மீனாட்ட போயிட்டு டம்மு டும்முன்னு கண்ணை தங்கிட்டு அடிக்க நல்லா அப்படியே மயக்கத்துல இருக்க மாதிரியே நடிக்குதுங்க. என்னடா என்னடா நீ சொல்ற? அக்கா சத்தியமா நான் பார்த்தேன்க்கா, ஆளை காணக்கா. சரி காணன்னா கதவு பூட்டி தானே இருந்துச்சு, எந்த பக்கத்து போயிருப்பாங்கன்னு நீ நினைச்ச? இந்த ஜன்னல் திறந்துருந்துச்சுக்கா, அதுல போயிருக்கலாம் அப்படிங்கல. சிந்தாமணி எட்டி பாக்குது, கம்பி கம்பியா நடுவுல இருக்குங்க. பலார்னு ஒரு அடி அடிச்சு அவனை கொண்டு மண்டையிலே வச்சு முட்டுது. இந்த கம்பிக்கு நடுவுல அவங்க 2 பேரும் போயிருப்பாங்களா? இல்லக்கா தலைய சொறினா அந்த ஆளு. தெரியாம அவசரத்துல இதுக்குள்ள போயிட்டாங்கன்னு நினைச்சேன்க்கா. அறிவு இருக்காடா? இதுக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க, இப்ப இருக்கிறாங்க. இதை நான் நம்புறதா ஒண்ணு நம்புறதா? எனக்கு ஒண்ணும் புரியலடா. அக்கா சத்தியமாக்கா நீ போதையில இருக்கியாடா? ஊது. எதுவுமே இல்லக்கா. பாத்தீங்களா, நான் டியூட்டில இருந்தா நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. ஆமா பெரிய கலெக்டர் ஆஃபீஸ் டியூட்டில இருக்காரு, இவர் பண்ண மாட்டாரு. ஐயோ இப்ப அவன் 1 மணி நேரத்துல வரேன் இருக்கானே, கண்ணு முன்னாடி வர நிப்பாட்டேன் இருக்கான், ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேள. ஹலோ மேடம் அப்படின்னு கூப்பிட, ஆஹா குரல் கேக்குதே, வந்துட்டாயா வந்துட்டாயான்னு சிந்தாமணி வெளியில வருது. வெளில பார்த்தா நல்ல சந்தர்ப்பம் போச்சேன்னு நினைக்க சிந்தாமணி வந்து நிக்க அப்படியே பாக்குது. என்ன இங்க என்ன உனக்கு வேலை? ஓகே மேடம், இங்க என்ன உங்களுக்கு வேலை? நான் எங்க வேணாலும் இருப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னுட்டு என்ன பண்றாரு, கையை தட்டிக்கிட்டே வராரு. நீ மணி தாமணி இந்தாமணி சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன என் பேரை தனித்தனி எழுத்தா சொல்ற? ஆமா நீ தானே சொன்ன என் பேரை மாத்தி கூப்பிடுன்னு. உன் அப்பாவையும் உன் பொண்டாட்டியும் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொன்னது யாரு? முத்து கேட்டோன்னே, நீ தான் கண்டுபிடிக்கலையே. யார் சொன்னா? நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே. எங்க கண்டுபிடிச்ச? ஐயோ இன்னும் 5 செகண்ட் இருக்கு, 5 நிமிஷம் இருக்கு, உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுவேன்னு சொன்ன, சவால் விட்ட அந்த முத்து செய்கிறதுக்கு அப்படிங்கல. ஐயோ இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சுச்சா? கண்டுபிடிச்சிட்டானா? அப்படி இருந்தாலும் விட மாட்டோம்ல அப்படிங்கல. முத்து வாசல பாக்குறாங்க. இவன் யார வாசல பாக்குறேன் ஒன்னும் புரியலையே அப்படிங்கல. ஓகே தள்ளு, நான் எங்க அப்பாவையும் என் பொண்டாட்டியும் சொன்ன டயத்துக்கு உன் கண்ணு முன்னாடி நிரூபிக்கணும், நிப்பாட்டணும்ல அப்படின்னு ரூம் பக்கம் போக பாக்குறாங்களா. எங்க போற? எல்லாரும் மறைக்கிறாங்க, தடுக்கிறாங்க. என்னம்மா என் பொண்டாட்டி அப்பாவையும் கூப்பிடணும்ல, என் உயிரை இங்க கட்டி வச்சிருக்கீங்க, இங்க பார் அதெல்லாம் இல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இன்னும் 3 செகண்ட் தான் இருக்கு, 3 நிமிஷம் தான் இருக்கு, என்ன விடுறியா இல்ல அடி வாங்கணுமா? நாங்க 7-8 பேர் இருக்கிறோம், நீ அடிச்சிருவியா? ஓ நான் ஒத்தால இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா மாப்பிள்ள? முத்து என்ன பண்றாரு, நான் ஒத்தாலாம் இல்லடா பாரு அக்கட சூடு அப்படின்னு திரும்பினா வண்டி சருன்னு வந்து நிக்குதுங்க. என்ன யாருன்னு பார்த்தா போலீஸ் வண்டிலாம் இல்லைங்க, செல்வம் அவங்க நண்பர்கள் எல்லாம் வராங்க. முத்து என்னப்பா என்னாச்சு? தடபடன்னு எல்லாம் இறங்கி வர பொய்ன்னு உள்ளுக்க வராங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, இன்னும் 1 நிமிஷம் இருக்கு, டேய் உள்ளர போங்க, அந்த ரூம்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்காங்க போங்க அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டுங்க வந்தவங்க பூரா 2 பேர் அந்த அடியார்களை பிடிச்சிடுறாங்க. முத்து வேகமா ஓடி போய் ஒவ்வொரு கதவா திறக்கிறாரு. ஏன்னா 2-3 நிறைய ரூம் இருக்கு இல்லையா. கரெக்டா பொண்டாட்டியும் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு அவுத்துட்டு அவர் அதுக்குள்ள எந்திரிச்சு நிக்கிறாருங்க. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வெளியில வராங்க. 2 கல்லு கொண்டு மாதிரி நிக்கிற பார்த்துட்டு சிந்தாமணி, இந்த மனுஷன் என்னமோ கடந்தான் குத்துறது மாதிரி, என்னடா பண்ணீங்க? அவனுக்கு மூக்குல வச்சிங்களா இல்லையடா கர்ச்சிப்ப? இல்லக்கா அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல பலான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. என்னங்கடா திருட்டு வேலை செய்யறதுல ஒழுங்கா செய்ய மாட்டீங்களாடா, அந்த பயில்களை இந்த பயிலுன்னு கத்துறாங்க. டேங்கின்னு கரெக்டா ஒரு அடிக்குது பெல்லு. என்ன மேடம் போதுமா? முத்து ஜெயிச்சது எப்படி? 1 மணி நேரத்துல கண்ணு முன்னாடி நிப்பாட்டனா அப்படின்னு சொல்ல, என்ன ABCDயா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பளிச்சுன்னு ஒரு அறை சிந்தாமணிக்கு நம்ம மீனா கொடுக்குறாங்க பாருங்க. அப்படியே ஆடி போறாங்க. மீனா எங்கேயோ மழை பெய்யுது மீனா, என்ன சொல்றீங்க? ஆமா இடி இடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு மாமா, நான் இடிச்சது இங்க சிந்தாமணி கன்னத்துல. ஓ அப்படியா? செல்வம் பாக்குறாங்க. தங்கச்சி சிஸ்டர் உண்மையிலே வானத்துல இடிக்கிற இடியை விட என்னப்பா? ஆமா இந்த இடி என்ன அடைச்சதுக்காக இல்ல, என் மாமாவை அடைச்சு போட்டால அதுக்காகத்தான். பரவாயில்ல முத்து, உண்மையிலே உங்க அப்பாவுக்கு ஒரு பொம்பளை பிறந்தா கூட இவ்வளவு பாசமா இருக்காதியா அப்படின்னு செல்வம் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரு. மீனாவை பத்தி முத்துக்கிட்ட, என் பொண்டாட்டியாச்சே கொக்கா, என் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்ல சிந்தாமணி பாக்குறாங்க. இங்க பார், பெத்த பொண்ணு மேல உள்ள பாசத்துல நீ இதெல்லாம் பண்றேங்கிறக்காண்டி உன்னை நான் மன்னிச்சு விட்டு போறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ உள்ளர போயிருக்கணும், பாத்து இருந்துக்க. வாமா வா நம்ம கிளம்புவோம். முத்து 1 நிமிஷம், நீ என் வாழ்க்கையில நீ ரொம்ப விளையாடுற மீனா, உனக்குதான்
விளையாட்டேன் கிளையாட்டேன்ட்டு கல்யாண விருந்து வைப்போம் வந்து சாப்பிட வந்துரு. உனக்கு தெரியாமலாம் கல்யாணம் நடக்காது சிந்தாமணி பேபி, வரட்டுமா அப்படின்னு கிளம்புறாங்க. அப்புறம் செல்வம் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து முத்து என்ன பண்றாரு, ரொம்ப நன்றி நீங்களே இல்லைன்னா நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க. அட விடுப்பா இதுல என்ன இருக்கு, நான் கூட போலீஸுக்கு தான் போலான்னு நினைச்சேன். போலீஸுக்கு போனா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை லொட்டு லோஸுக்கு எழுதி கொடுங்க ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்லுவாங்க. இது நம்ம நண்பர்கள் துணை கொடுக்கறத விட வேற யாருக்கு துணை நிக்க முடியும், அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். செல்வம் உடனே பரவாயில்லப்பா எங்களுக்கு ஒன்னா, நீ வீட்டையே எடுத்துட்டு வந்து துணிஞ்சு நிக்க மாட்டியா என்ன, நீ அப்படி ஆளியா, நம்ம முன்னாடி விதைக்கிற விதை தான் பின்னாடி விளையும்னு சொல்லுவாங்க. அதுதான்ப்பா நீ எல்லாருக்கும் நல்லது பண்ற, உங்களுக்கு நான் நல்லது பண்றோம் அப்படிங்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு முத்துவையுமே அண்ணாமலை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்பா ஆஸ்பத்திரி எதுவும் போமா, அதெல்லாம் வேணாம், முதல்ல ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்றாரு முத்து, வேக வேகமா கால் பண்றாரு பாட்டிக்கு. அண்ணாமலை பார்க்க, அப்பா பாட்டி நாங்க காப்பாத்திட்டோம், அதெல்லாம் நல்லா சேஃப்டி ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் இல்லடா நான் பார்த்துட்டு இருக்கேன், என்ன பத்தி நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பார்க்க, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க. இல்ல அம்மாவுக்குன்னு நான் சொன்னேன். அப்பா நம்ம அம்மாவை சொன்னீங்களா, ஏன் அம்மாவை சொன்னீங்களா. ஆமாடா நான் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லலையா, ஆமா சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும். அப்படியே மார்க்கெட்ல சண்டை நடக்கிற மாதிரி தண்ணி குழாயடி சண்டை மாதிரி சாயிங் சாயிங் சாயின்னு கிழிச்சு கட்டிடும் நம்ம காதை, அதனால நாங்க உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனாலும் உனக்கு தைரியம்டா அப்படிங்கிறாரு. எதுல என்னப்பா இருக்கு, அம்மா பிள்ளையாச்சே அவங்களோட தைரியம் எனக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்ட்டு வீட்டுக்கு வராங்க. சரி இதோட விடக்கூடாது, நீ வண்டியை கட்டு நம்ம ஊருக்கு போவோம். ஏன்பா கல்யாணத்தை முடிக்கத்தான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவையும் கூட்டிட்டு கிளம்புவோமா. அப்பா இப்பதானே சொன்னீங்க அம்மா வருவாங்களா என்ன, வருவா அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு விஜயா கிட்ட விஷயத்த சொல்ல, எங்க எதுவும் நடந்துராதே, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ வர்றியா இல்ல இருக்கிறதா இரு, நாங்க கிளம்புறோம். நான் வர்றேன் நான் மட்டும் இங்க தனியா எப்படி இருப்பேன். உடனே மனோஜ், அப்பா அம்மா நான் இங்க இருக்க மாட்டேன் நானும் வர்றேன் அப்படின்னு கிளம்ப, ரவி ஸ்ருதியும் எங்களுக்கு என்டர்டைம் வேணும் அதனால நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிராமத்துக்கு போறாங்க சத்யா ரேகா கல்யாணத்துக்காண்டி. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. Thank you friend. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.